மேஷராசிக்கு இந்த 2026 செவ்வாய் உச்சமடைவது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் வாய்ப்புங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் செவ்வாய். அவர் உச்சமடையும் போது உங்களுக்கு மாபெரும் நல்ல யோகத்தை உருவாக்க போகிறார். தை பிறந்தால் வழி பிறக்குது அப்படிங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த வருஷம் உங்களுக்கு அது மிக சரியாகவே பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, இவர் ஒரு கிரகம் மட்டுமல்ல 3 கிரகங்களோட சேர்ந்து செவ்வாய் உச்சம் பெறுகிறார். சூரியன், புதன், சுக்கிரன் எல்லா கிரகங்களும் இணைந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதில் செவ்வாயும் உச்சம் பெறும் பொழுது அது ருச்சக யோகம்னு சொல்லுவோம். அடுத்து ஜனவரி 16 அடுத்து வரக்கூடிய ஒரு 30 நாட்கள் நிறைய நன்மையான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடிப்படையிலேயே அவர் யார்? உங்களுடைய வீட்டு அதிபதி, 1ஆம் வீட்டின் அதிபதி உச்சமடைகிறார். அதுவும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு வகையில் அவர் செயல்பட போகிறார். இந்த வருஷமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் குருவும் சனியும் சம்மந்தப்படுறாங்க. இந்த குரு உங்களுக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பலன் தரப்போகிறார். ஆனால் அது ஜூன் மாதம் தான் நிகழப்போவதுனாலும் குருவுக்கு எப்போதுமே 3 மாத முற்பலன் கணக்கு இருக்குது. அதன்படி ஏப்ரலிலிருந்தே உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனியை பொறுத்த அளவுக்கு அவர் 3ஆம் வீட்டில் தான் நிற்கப் போகிறார். அது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். குறிப்பாக இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு அது வாக்கிய ரீதியாகவும் சனியின் நகர்வு அப்படிங்கிறது முழுமை பெற்று விடுகிறது இந்த 3ஆம் வீட்டில். ஸோ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நடக்காத விஷயங்கள், கிடைக்காத விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது, கிடைக்க போகுது. அது உங்களுடைய கிரக சூழ்நிலைகளினால், குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதியை உச்சமடைவதனால் பொருளாதார அபிவிருத்தி, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் அதிகமாக காசு பணம் புரள்வது, அல்லது நீங்கள் நிலப்புலன்களை சேர்த்து கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கப் போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் மட்டுமா கூடவே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குருவும் சனியுமே சேர்ந்து உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வகையில் தான் செயல்படுது. எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிலப்புலன்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எந்த ஒரு விஷயம் நீங்கள் கையெழுத்திடும் பொழுதும் அல்லது யாரையாச்சும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்கும் பொழுதும் ஒரு முறைக்கு 2 முறை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களை அறியாமல் உங்களை ஏமாற்றி விடுதலுக்கோ அல்லது நீங்கள் பொருள் இழப்புகளை சந்திப்பதற்கோ காரணகர்த்தாவாக ஆகிடும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில், பணங்காசு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவே நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வருவதனால் இந்த 4ஆம் வீட்டின் ஆதிக்கத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுவீர்கள். குறிப்பாக பணங்காசாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கான ஒரு ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இந்த 2026 அமையப் போகிறது.